குழந்தை பருவத்தில இருந்தே ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வாழ்வியல அழகா காமிக்கிறதுல மலையாளத்தின் சர்ச்சைக்கு யாராலுமே முடியாது. ஏற்கனவே வாலா படம் பார்த்தப்போ வாழ்க்கையிலே ஒரு நல்ல படம் பார்த்துட்டோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இப்போ வாலா 2 பாக்குறப்போ வாலா ஒன்னெல்லாம் என்னடா படம் இது, அதை தூக்கி சாத்திருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு படம். ஒரு படம்ன்றது என்னன்னா நம்மள ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு நமக்கு ஒரு இமோஷனை கன்வே பண்ணி நம்மளை பிடிக்க வைக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ண வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளே யோசிப்போம், நம்மள மாதிரியே இருக்கும், நம்மளோட பொருத்தி போவோம், நம்ம வாழ்க்கை மாதிரி இருக்கும், நம்ம அழுவோம், நம்ம சிரிப்போம், அவங்களோட சேர்ந்து இமோஷனை ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப ரேர் தான். அதுல ஒண்ணுதான் இந்த வாலா 2. தயவு பண்ணி இந்த படத்தை ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து பாருங்க. படம்னு சொல்றதை விட இது ஒரு லைஃப் லெசன் நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கட்சப் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. 4 பேரோட கதையும் கடைசியில் என்ன ஆகுதுன்ற மாதிரி லிட்டரலா அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளே அறியாம. அடுத்து அந்த இரவு முழுவதும் அந்த படத்தை பத்தின நினைவுகள் தான் கம்ப்ளீட்டா இருந்தது. ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பாருங்க.